வணக்கம் கைஸ். இன்றைக்கி நாம் கடலை சட்னி ரெடி பண்ண போகிறோம். அதை ரெடி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கலாம். 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, 5 பட்டை மிளகா, காஞ்ச மிளகா எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஒரு கப் கடலை, சால்ட்டு தேவையான அளவு. இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு இரும்பு வானொலி எடுத்தாச்சு, அதை ஆன் பண்ணிக்கலாம். சட்டி காயட்டும். சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் விட்டுறலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போட்ட உடனே அடுத்து எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாய் போட்டுடலாம். அப்புறமா ஆனியன் போட்டுடலாம். ஆனியன் வச்சு அதில் லைட்டாக வதங்கவும் இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுடலாம். வதக்கலாம். ஆனியன் லைட்டாக வெந்தால் போதும், கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வெந்தவுடனே நாம் வறுத்து தோல் எடுத்து வச்சுருக்கிற தோல் நீக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கடலையை போட்டு கொஞ்சம் புளி எடுத்து வச்சுருக்கிறேன், கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்துருக்கிறேன். இதை போட்டு உப்புக்கள் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். பிகினர்ஸ்க்கு இது ஒரு ஈஸியான சட்னி. ஆனியன் பாதி குக்கானாலே போதும், பாதி வெந்திருந்தாலே போதும். இப்போ கடலையை போட்டுடலாம். கடலை ஆல்ரெடி வறுத்தது தான், அதனால் இப்போ உப்பு போட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இப்போ புளி போட்டுடலாம். போட்டுட்டு ரெண்டு கிளறி அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுடலாம். 2 கிளறியாச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கடலை சட்னி. இதை ஆறவும் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா கடலை சட்னி ரெடி. இப்போ மிக்சி ஜாரில் ஆறிடுச்சு, மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ரைஸ் அரைச்சாச்சு. இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிப்பு கரண்டியை வச்சு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம். கடுகு பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கருவேப்பிலையை போட்டு நம்ம சட்னியில் வைக்கணும். கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.